விக்டோரியா மகாராணியை பார்த்து ஆப்பிரிக்காவில் ஒரு பெரிய தலைவன் கேட்டான், ஏன் உங்களுடைய இங்கிலாந்து தேசம் இப்படி உலகமெங்கும் பரவி சீரும் சிறப்புமாயிருக்கிற காரணம் என்ன? அந்த அம்மா பைபிளை உயர்த்தி காண்பித்து சொன்னார்கள், இந்த வேத புத்தகம் தான் காரணம். அதுபோல நாங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி, வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 9, 10 வசனம் சொல்லுகிறது, எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றினீர், நாங்கள் இந்த பூமியிலே அரசாளுவோம். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை முடிந்த 1000 வருஷம் வரும்போது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தினாலே நாங்கள் இந்த உலகத்தை அரசாளுவோம். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லுகிறேன், உங்க மேல என்ன சாபங்கள் இருந்தாலும் சரி, சில சாபம் தலைமுறையா வரும். டாக்டர்கிட்ட போய் டயபெட்டிக் இருக்குன்னு சொன்னா உங்க அம்மாவுக்கு இருக்குதா, உங்க தாத்தாவுக்கு இருக்கா, குடும்ப ஹிஸ்டரியை கேட்பாங்க. சில சாபமான வியாதிகள் தலைமுறையாய் வரும். தகப்பன் அநியாயமாய் சம்பாதிக்க சொத்து பிள்ளைக்கு வரும்போது அவன் சம்பாதிச்சனால அதன் மூலமா உள்ள சாபம் பிள்ளைகளுக்கு வந்துடும். தாயுடைய நகைக்காக பிள்ளைகள் சண்டை போடுவாங்க, போட்டி போடுவாங்க. தாய் விபச்சாரம் செய்து பொன்னையும் வெள்ளையும் சம்பாதிச்சு வச்சிருந்தா பிள்ளையை அதை பங்கு போட்டு கூறு போட்டு அது எடுக்கும் போது கூடவே சாபமும் வந்துடும். பல வகை சாபங்கள் எல்லாம் முள் போல இருக்கிறது. ஆனால் ஆண்டவர்கிட்ட வரும்போது, என் முற்பிதாக்கள் என்ன பாவம் செய்தாங்க, சாபம் உண்டாச்சு, அதெல்லாம் தெரியாதப்பா, எனக்கு அப்பாவும் நீர் தான், அம்மாவும் நீர் தான். உம்மிடத்தில் நான் வாரேன், 1000 தலைமுறைக்கு நீர் இறக்கம் செய்கிறவர்.